லூக்கா எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. அதற்கு அவர் ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தார். இப்ப பாருங்க, ஒரு மனுஷன் பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணியிருக்கான். அநேகரை அழைப்பு கொடுத்துருக்கேன். அழைப்பு கொடுக்குறதுனா என்ன கொடுப்பீங்க? பத்திரிக்கை கொடுக்குறது. இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய விருந்து ஆயத்தம் பண்ணி எல்லாத்துக்கும் பத்திரிக்கையும் கொடுத்தாச்சு. சரி, விருந்து வேலையில் ஊழியக்காரனை நோக்கி நீ அழைக்கப்பட்டவரிடத்துல போய் எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினாங்களாம். என்ன போக்கு சொன்னாங்களாமா? இப்போ அழைச்சது எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? விருந்துக்கு. எதுவும் கஷ்டமான காரியத்தை செய்ய சொல்லி கூப்பிட்டாங்களா? அந்த ஆள் கூப்பிட்டாரா? எதுக்கு கூப்பிட்டுருக்காரு? திங்கிறதுக்கு, விருந்துக்கு. அதில் ஒருத்தன் சொன்னானா, ஒரு வயலை கொண்டேன், ஒரு வயது வாங்கியிருக்கேன். அகத்தியமான என்னது? சீக்கிரமா உடனே போய் அதை பார்க்க வேண்டும். என்னை மன்னிக்க. இப்போ விருந்து சாப்பிட்டுட்டு போய் அந்த வயலை பார்த்தா ஆவாதா? இப்போ சாப்பிட்றதுக்கு விருந்துக்கு கூப்பிட்டா, நான் புதுசாக ஒரு வயலை வாங்கியிருக்கேன், அதை உடனே போய் பார்க்கணும், மன்னிச்சுக்கன்னு சொன்னாக்க இது எந்த விதத்தில் நியாயம்? ஏன் சாப்பிட்டுட்டு போய் அந்த நிலத்தை பார்க்கக்கூடாதா? அடுத்தது, வேறொருவன் 5 ஏர் மாடு கொண்டான். 5 ஏர் மாடு கொண்டேன், 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேன், அதை சோதித்து பார்க்க போறேன். இப்போ பாருங்க, 5 ஏர் மாடு வாங்கியிருக்கிறேங்க, நான் அதை சோதிச்சு பார்க்கணுங்க. ஏன் அந்த போய் அந்த விருந்தை சாப்பிட்டு வந்து சோதிச்சு பார்த்தா ஆவாதா? கூப்பிட்டதுக்கு சாப்பிட்றதுக்கு, விருந்துக்கு. சரி, மறுதளிச்சிட்டாங்க. அப்புறம் வேறொருவன் பெண்ணை விவாகம் பண்ணி, எல்லாரும் பெண்ணை தான் விவாகம் பண்ணுவாங்க, அதனால் வரக்கூடாதுன்னா. இப்போ இது ஒரு விஷயம் இருக்குது. இந்த 3 வகையும் ஆண்டவர் எதுக்கு கூப்பிடுறாரு? அந்த மனுஷன், விருந்து செஞ்ச மனுஷன் விருந்துக்கு தான் கூப்பிட்டேன். இவன் 3 பேரும் பாருங்க, நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஒருத்தன் சொல்கிறேன் நான் வயலை வாங்கியிருக்கேங்கிறேன், ஒருத்தன் 5 ஏர் மாடு வாங்கியிருக்கேங்கிறேன், ஒருத்தன் நான் இப்போ தான் கல்யாணம் பண்ண வர முடியாதுங்கிறேன். ஆனால் வேதாகமத்தில் ஒரு காரியம் இருக்குது. ஒரு காரியத்தை கண்டுபிடிச்சேன், மற்ற காரியங்கள் ஆனால் இருக்கு, எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியல. யுத்தத்துக்கு போகிறதுனா ஒரு 3 பேர் போகக்கூடாதா? படிச்சிருக்கீங்களா? புதுசாக கல்யாணம் பண்ணவன் யுத்தத்துக்கு போகக்கூடாதா? ஏன்னாக்க அந்த யுத்தத்தில் அவன் செத்து போயிட்டா இந்த பெண்ணை வேற ஒருத்தன் அனுபவிக்க வேண்டிய. அதனால் புதுசாக கல்யாணம் பண்ணவன் யுத்தத்துக்கு கூட்டிகிட்டு போக. இன்னொருத்தனுக்கு சொன்னார், திராட்சை தோட்டத்தை அறுக்கிற காலத்தில் அவனையும் நீ கூட்டிகிட்டு போகாத, அவன் செத்து போயிட்டானா அந்த பலனை வந்து வேற ஒருத்தன் அனுபவிப்பேன் அப்படின்னு. இன்னொரு காரியம், மொத்தம் 3 காரியம் இருக்குது. நான் இந்த இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டேன். உபாகமம் 24:5 சொல்லப்பட்டிருக்குது, பெண்ணை விவாகம் பண்ணவன் யுத்தத்துக்கு போக வேண்டாம்னு சொல்லி. ஆனால் இங்கே யுத்தத்துக்கு கூப்பிடலையே, எதுக்கு கூப்பிட்டாரு? விருந்துக்கு. ஆனால் இன்னைக்கு பாருங்க, நம்ம ஆள் கூட இப்படி தான் நினைக்கிறாங்க. இப்போ ஆண்டவர் எல்லாத்துக்கும் எதுக்கு அழைப்பு கொடுக்குறாரு? எல்லாத்துக்கும் எதுக்கு அழைப்பு கொடுக்குறாரு? உங்களை எதுக்கு அழைச்சிருக்காரு ஆண்டவர்? எந்த விருந்துக்கு? பரலோகத்தில் நடக்கிற கல்யாண விருந்துக்கு. என்ன மற்றவங்க பேச மாட்டீங்க? உங்களை எதுக்கு அழைச்சிருக்கிறாரு? நீங்கள் அந்த விருந்துக்குள்ள போய் கலந்துக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்? பரலோகத்தில் நடக்கிற அந்த கல்யாண விருந்தில் நீங்கள் போய் கலந்துக்கணும், நீங்கள் என்ன பண்ணணும்? முதல்ல போகணும். அங்கே போகணும். முதல்ல 1000 போக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. 1000 காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காரியத்தையும் மனசில் வச்சுக்க. நம்மளை பரலோகத்துக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னு சொல்லி நம்மளை
அழைத்திருக்கிறார். போக்கு சொல்லக்கூடாது. இன்னைக்கு அநேகர் ஆராதனைக்கு வாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க? எங்கள் இந்த வாரத்தில் எங்கள் வீட்டில், எங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் என்ன இருக்கு? விசேஷமுங்க. ஒரு இன்னொருத்தரை கூப்பிட்டா என்ன சொல்கிறாங்க? எங்கள் ஊரில் இன்னைக்கு திருவிழாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொல்கிறவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒழிஞ்சு அழியாத நித்திய ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்வதற்கு கர்த்தரை தொழுது கொள்ளணும், அவருடைய வழியில் நடக்கணும், அவருடைய ராஜ்யத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி யாருக்கும் விருப்பம் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த காரியங்களை